அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் மிக அருமையாக ஆரம்பித்து பிரமாதமான நிம்மதி வளர்ச்சிகளை தந்த பின்பு நிறைவு பெறும். ஆக இந்த மாதம் முழுவதும் எதன் பொருட்டும் கவலை ஏற்படாது. நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்கள் அனுகூலமாக முடிய போகின்றது. பொருளாதார வகையில் அடைந்து வருகின்ற ஒட்டுமொத்த சிரமமும் முடிவுக்கு வரும். தீர்க்க முடியாத சிக்கல் ஒன்றை தீர்த்து விடுவீர்கள். அதோடு இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் ஆட்சி நிலைமையில் அமர்ந்திருக்கின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார்கள். லாப ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது உங்களது முயற்சியில் ஏற்பட்டு வரும் பெரும்பாலான தடை தாமத இடையூறுகளை முறியடிக்கின்ற அமைப்பு. வாழ்க்கைத்துறை ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அதிர்ஷ்டமான அமைப்பில் சுழல்கிறார். இதனால் மனைவியின் நிலத்திலிருந்து திடீர் பணம், பொருள் வரவு, சொத்து, கட்டிட சேர்க்கைகள் உண்டாகும். குடும்ப சுபிட்சம் இரட்டையாக உயரும். அன்றாட வருமான பாதிப்பு விலகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் முடிவிற்கு வரும். நிலுவையில் உள்ள ஊதிய பென்ஷன் தொகைகள் 2வது வாரம் முடிந்த பிறகு கைக்கு வரும். வாரிசுகளின் நலன் பொருட்டான முயற்சிகள் நன்மையில் முடியும். 3வது வாரம் முழுவதும் அதிகப்படியான பயணங்கள் இருக்கிறது. இளம் வயது இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். அக்கம் பக்கத்தாரால் ஏற்பட்டு வருகின்ற கோர்ட், காவல்துறை, பஞ்சாயத்து விஷயங்கள் 3வது வாரம் சாதகமான முடிவிற்கு வரும். இந்த மாதம் வியாழன், சனி மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் கோலாகலமான உயர்வு மாற்றங்களை ஏற்படுத்தும். பெரும்பாலான இலக்குகளை பூர்த்தி செய்து பல மாதங்களாக நீடித்து வருகின்ற பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்து பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கையையும் வசதி, அந்தஸ்து உயர்வுகளையும் ஏற்படுத்த போகின்றது. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும்
முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெற்றிருப்பது யோகம்தான். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். தொழில் வெற்றி நடைபோடும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பகை கிரகமான சனியின் பார்வை அவர் மீது பதிந்தாலும் வக்ர சனியாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. நடக்கும் காரியங்கள் நல்ல விதமாக நடைபெற நம்பிக்கையோடு சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். படித்து முடித்தும் வேலை கிடைக்காமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்படும். செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புகழ்மிக்க புராதன கோவிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தேக நலன் சீராகும். செல்வ நிலை உயரும். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படும். இந்த நேரத்தில் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயர்வுக்கு வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய தகவல் வரலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி விவசாயிகளுக்கு புதிய உற்பத்தி நிலங்கள் வாங்குவதற்கான முயற்சியில் வங்கி சார்பான நன்மை கிடைக்கும். கலைஞர்களுக்கு மறைமுகமாக சங்கடப்படுத்தி வருகின்ற போட்டி எதிர்ப்பு விஷயங்கள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு எதற்கும் சங்கடமில்லாத சக கட்சி ரீதியான உயர்வு அனுகூலங்களை அடைவீர்கள். அனுகூலமான நட்சத்திரம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் ரேவதி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் உத்திரம் சுவாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 19, 20, 21, 24, 26, 28, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 3, 4, 6, 8, 9, 11, 14, 16. இந்த மாத செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.